श्री गुरुभ्यो नमः। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। ஸ்ரீ விஸ்வகுணாதர்ஷ சம்பூஹு இந்த காவியத்திலிருந்து மூன்றாவது நான்காவது பத்தியம் முடிஞ்ச 5-6 கூட பார்க்கலாம். இது இருக்கும் ஒரு மங்கள ஸ்லோகம் பார்த்தோம். மங்கள ஸ்லோகத்துக்கு அடுத்து கவி தன்னுடைய பூர்வீகம், தான் யாருடைய புத்திரன், யாருடைய பெயரன், இதெல்லாம் அந்த பெருமையெல்லாம் சொல்லிண்டார். அதனால் தனக்கு ஒரு யோகியத்தை இருக்குது இந்த காவியம் பண்ணுறதுக்குன்றது அதையும் தெரிவிச்சுட்டார். இப்போ அதற்கடுத்து தன்னுடைய திருத்தந்தையினுடைய பெயரை விஞ்ஞாபித்தார், ஸ்ரீ ரகுநாத தீக்ஷிதன்னு. இப்போ அந்த சம்பந்தத்தில் இதில் அடுத்த பத்தியத்தில் விஞ்ஞாபனம் செய்கின்றார். தத் சுதஸ்தர்க்க வேதாந்த தந்திர வியாக்கிருதி சிந்தகः வியக்தம் விஸ்வகுணாதர்ஷம் விதத்தே வெங்கடாத்வரி. தத் சுதஹன்னு சொன்னால் ஸ்ரீ ரகுநாத தீக்ஷிதஸ்ய சுதஹ. அவர் யாருன்னு கேட்டால் தர்க்க வேதாந்த தந்திர வியாக்கிருதி சிந்தகः. தர்க்கசாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம், தந்திரம், மீமாம்சா, வியாக்கரணம் வாசித்து விஞ்ஞாபிக்கிறேன், அதில் வரப்போகிறது. அதற்கு பிறகு வியாக்கரணம், இதையெல்லாம் வாசித்தவர், இதிலெல்லாம் வித்வானாக இருக்கக்கூடியவர். விஸ்வகுணாதர்ஷம் வியக்தம் விதத்தே வெங்கடாத்வரி. வெங்கடாத்வரி என்கிற நான் கவி, விதத்தேன செய்கின்றேன் அல்லது செய்கின்றான் அப்படின்னு தேர்ட் பர்சனில், அதாவது பிரதம புருஷகன்னு சொல்லுவாள். உத்தம புருஷகனா அகம் கரோமி அப்படின்னு விஞ்ஞாபிக்கிறது உத்தம புருஷக. இது சஹ கரோதி. அது மாதிரி வெங்கடாத்வரி இது கவிஹி விதத்தே அப்படின்னாச்சு. எதைன்னு கேட்டால் விஸ்வகுணாதர்ஷம் வியக்தம். விஸ்வகுணாதர்ஷத்துக்கும் கீழே வியாக்கியானத்தில் சொல்லப்படுற விஸ்வத்தினுடைய குணங்களை எல்லாம் காட்டக்கூடிய, பிரதிபலிக்கக்கூடிய கிரந்தம்னு அர்த்தம் இதுக்கு, சம்பூ காவியம். இப்போ வியாக்கியானத்தை பார்க்கலாம். தத் சுத இதி தஸ்ய, யாருடைய, தத் சுதன தஸ்ய சுதஹ, யாருன்னு கேட்டால் ரகுநாத தீக்ஷிதஸ்ய சுதஹ. சுதஹான புத்திரஹ. தர்க்கஸ்ச வேதாந்தஸ்ச தந்திரம், தந்திரம்னா மீமாம்சா, ச வியாக்கிருதிஹீன வியாக்கரணம், ச தேஷாம் சிந்தகः விவேச்சகः ஞாதா இத்யர்த்தः. ஸோ தர்க்கசாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம்லாம் வாசிட்டு அதற்கு பிறகு கவியாக இருக்கக்கூடியவர். இதெல்லாம் வாசிக்காமல் யாராவது கவின்னு தன்னை சொல்லிக்கலாம், அடியன் மாதிரி எதையோ கிரிக்கின்னு இருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் வாசிச்சுட்டு பிறகு தான், காவியத்தையும் வாசிச்சுட்டு அப்புறம் தான் அவள் இந்த கவித்துவத்தை அடைஞ்சிருக்கா. அதனால தான் அவளுடைய காவிய நிற்கிறது, நம்ம எழுதுனதுலாம் காற்றுல காணாமல் போய்டுறது. ஸோ சிந்தகனா விவேச்சகः ஞாதா இத்தியர்த்தः. வெங்கடாத்வரி ஏதன் நாமா கவிஹி விஸ்வகுணாதர்ஷம். வெங்கடாத்வரி என்கிற பெயரே உடைய கவி விஸ்வகுணாதர்ஷம், விஸ்வஸ்ய, விஸ்வஸ்யனது ஜெகதः, குணாக ஆதிருஷ்யந்தே அஸ்மின் நிதி ததா பூதம். குணங்கள் எல்லாம் தோஷமும் ஒருத்தன் சொல்ல போகிறான். 2 பேர் இருக்கா, அதில் 2 கந்தர்வர்கள். அவன் மாட்டுக்கு விமானத்தை எடுத்துன்னு போகிறா. போனால் ஒருத்தன் அவன் குற்றத்தையே பறக்கக்கூடியவன், இன்னொருத்தன் குணங்களையே பறக்கக்கூடியவன். அது மூலம் நமக்கு குணங்களையெல்லாம் ஆக்ஷேபம், முதல்ல தோஷம், அப்புறம் ஆக்ஷேபமாக குணம். அதில் குணம் அல்லது ஆக்ஷேப தோஷம் இப்படி போயிட்டு இருக்கும். அதனால் ஜெகத்தினுடைய குணங்களை எல்லாம் இதில் காட்டப்படுகின்றன. அதனால் இதற்கு விஸ்வ அந்த ஆதிருஷ்யந்தே இருக்கு இல்லையா, அது எந்த தாத்துலையும் வருதுன்னு சொன்னால் திருஷிர் பிரேக்ஷனே. திருஷிர் பிரேக்ஷனேன்னு தாத்து. அதில் இத்தியஸ்மாத்து ஆங் பூர்வகாத்து அதிகரணே கஞ்சி அப்படின்னு அந்த உற்பத்தி சொல்லிருக்கார். அந்த திருஷிர்ன்ற தாத்துக்கு முன்னாடி ஆன்ற ஒரு உபசர்க்கம் சேர்ந்து அது ஆதிருஷ்யந்தேன்னு அதுக்கு சமர்த்தனம் பண்ணியிருக்கார். அது ஆதர்ஷன் ஆச்சு. அதுவா விஸ்வகுணாதர்ஷ இது சம்யா, அல்லது விஸ்வகுணாதர்ஷன்னு தன் பெயரிட்டார் இந்த இதுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஏவம் அன்வர்த்தம் சம்பூ கிரந்தம் வியக்தம் பிரசித்தம் யதா சியாத்து ததா விதத்தே கரோதி. அப்படி ஸோ இந்த பெயரை உடைய ஒரு சம்பூ கிரந்தத்தை, வியக்தம்னா பிரசித்தம், பிரசித்தம் எவ்வாறு இருக்குமோ, யதா சியாத்து ததா விதத்தே, விதத்தேன கரோதி. அந்த விதத்தே எதில் வந்ததுன்னு கேட்டால் டூ தானிய தாரண போஷணையோகோன்னு ஒரு தாத்து இருக்குது. அதுக்கு 2 இது இருக்குது, தத்தே இருக்குது, ததாத்தின்னு ஒரு ரெண்டு ரூபம் இருக்குது. இது ஆத்மநேபதம். இது இத்தியஸ்மா தாத்தோஹோ லட் ரூபத்தை, இந்த தாத்துவில் லட் ரூபத்தை இங்கே சொல்லியிருக்கார். விருத்தம் அனுஷ்டுப்புக்கு பஞ்சமம் லகு சர்வத்திரன்னு ஒரு லக்ஷணம் இருக்குது. இத்தியாதி தல் லக்ஷணாதுன்னு இந்த 3வது பத்தியத்தினுடைய அர்த்தம். சாக மொத்தம் இதில்
அந்த பூர்வ ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட ஸ்ரீ ரகுநாத தீட்சிதருடைய புத்திரனான வெங்கடாதுரிங்கிற கவி இந்த சம்பு கந்தத்தை சம்பு காவியத்தை நன்ற பறக்க பிரகாசமாக இருக்கும்படி செய்கின்றார்னு அர்த்தம். அப்புறம் இந்த கிரந்தத்துக்கும் மீதி இருக்கக்கூடிய காவியம், இந்த காவியத்துக்கும் வேறு காவியத்துக்கும் இருக்கக்கூடிய வாசி என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டால் அதற்காக 4வது பத்தியம். பத்யம் யத்யபி வித்யதே பகுசதாம் ஹிருத்யம் விகத்யம் ந தத் கத்யம் ச பிரதிபத்யதே ந விஜகத் பத்யம் புதாஸ்வாத்யதாம் ஆதத்தேஹி தயோஃப் பிரயோக உபயோ ராமோத பூமோதயம் சங்கஹ் கஸ்ய ஹினஸ்வதேத மனசே மாத்வீக மிருத்வீகயோஹோ அப்படின்னு அழகான ஒரு சமத்காரமான பத்தியம். நிதானமாக வாசிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் ஸ்பீடை வேகமாக பேசக்கூடிய ஆள், அதனால் கொஞ்சம் ரெக்கார்டிங்கில் ஒரு வேகம் இருக்கலாம், அது சுவாபாவிகம். பத்யம் யத்யபி வித்யதே பகுசதாம் ஹிருத்யம் விகத்யம் ந தத் கத்யம் ச பிரதிபத்யதே ந விஜகத் பத்யம் புதாஸ்வாத்யதாம் ஆதத்தீஹி தயோஹோ பிரயோகா உபயோஹோ ஆமோத பூமோதயம். ரொம்ப அழகான ஒரு பிரயோகம். ஆமோத பூமோதயம், உபயோர் ஆமோத பூமோதயம். சங்கஹ் கஸ்ய ஹினஸ்வதேத மனசே மாத்வீக மிருத்வீகயோஹோ அப்படின்னு. அதாவது சிலதெல்லாம் வெறும் பத்தியமாக இருக்காங்க, கத்தியமே இல்லாமல். அதனால் புதாகான்னு சொன்னால் ஒரு ரசிகர்கள் அல்லது இதுவாலாம் படித்த பண்டித்தாலாம் அது அந்தளவுக்கு ரசிக்கிறது இல்லையா. சிலதெல்லாம் வெறும் கத்தியமாக இருக்கா, அதில் பத்தியமே இல்லையா. அதையும் இந்த வித்வான்களுக்கு அல்லது ரசிகர்களுக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமாக இல்லையா, அதிகமாக இல்லை. அதாவது அதற்காக பத்தியமாக இருந்தால் சுவாரஸ்யம் இல்லைன்னு இல்லை, அதிகமாக இல்லை. நான் பகு வித்யதே அப்படின்னு சொல்ல போகிறார். அதனால் ஆதத்தேஹி தயோஹோ பிரயோகன்னு சொன்னால் ரெண்டுத்தையும் நாம் என்ன பண்ணுறோம்னா, இப்போது அந்த கத்தியத்தையும் பத்தியத்தையும் இணைத்து ரெண்டுத்தையும் ரசிப்பதற்கு இரண்டையும் தருகிறோம். அது யாருக்கு தான் பிடிக்காது, எது கஸ்யஹி ந ஸ்வதேத மனசே மாத்வீக மிருத்வீகயோகன்னு மதுவையும் அந்த ஒரு இந்த பதார்த்தம் இருக்குது. மிருத்வீகம்னு சொன்னால் திராட்சைன்னு அர்த்தம். ஸோ அதையும் இதையும் கலந்து கொடுத்தா யாருக்காவது கசக்குமான எல்லாருடைய மனசுக்கும் தித்திக்கும் அப்படின்னு இந்த பத்தியத்தோட மேலிருந்து வரன்னு அர்த்தம். இப்போ வியாக்கியானத்தை பார்க்கலாம். அத்த கவிஹி ஸ்வச்சிகீர்ஷித பிரபந்தஸ்ய இதர பிரபந்த விலக்ஷணதாமாக ஸ்வச்சிகீர்ஷித கர்த்தும் இச்சா சிகீஷான்னு சொல்லுவோம். தான் செய்ய விரும்பக்கூடிய இந்த கிரந்தத்துக்கும் அல்லது பிரபந்தத்திற்கும் இதர பிரபந்தம் வேறு பிரபந்தத்திற்கும் என்ன வைலக்ஷண்யம் என்பதை கூறுகிறார். பத்தியம்னு தொடங்கி லோகே அப்படின்னு அதிகாரம் பண்ணிக்கணும். நம்ம இந்த பத்தியத்தில் லோகேன்ற பதம் இல்லை, லோகே யத்யபி பத்தியம் கேவலம் ஸ்லோக ரூபம். பத்தியம்னு சொன்னால் ஸ்லோக ரூபம் சொன்னால் பத்திய ரூபமாக இருக்கக்கூடியது காவியம். எப்படி ரகுவம்ச குமார சம்பவ, அப்புறம் கிரார்த்தார்ஜுனியாதிக்கம், மாக கிரார்த்தார்ஜுனியாதிக்கம் ஆதிபதத்தினால் இன்னும் பலவிதமான பத்தியங்கள் நம்ம சேர்த்துக்கலாம். தச்ச ஹிருத்யம் மனோஹாரி வித்யதே, அது மனதை கவரக்கூடியதாக இருக்கின்றது. ததாபி தத் விகத்யம். விகத்யம்னா என்ன? கத்திய ரஹிதம். கத்தியன்ற ஒரு ஆகாரம் இல்லாமல் இருக்குது. லிட்ரேச்சர்னு சொன்னால் பத்திய கத்தியமயம் சொல்லுவாள். வாங்மயம், சம்ஸ்கிருத வாங்மயமானது 3 விதமாக இருக்குது. பத்தியம், கத்தியம், அப்புறம் சம்புன்னு. சம்புவுக்கு ஒரு ஏற்றம் உண்டு, அதை தான் இங்கே சமர்த்தனம் பண்ணுறேன். அஸ்தி கத்தியரகிதம் அஸ்தி தஸ்மாத், அது கத்தியம் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த அஸ்தி தஸ்மாத்தில் அத்தியர்த்தவியம் சொல்லுவாள். ஹர்த்தவியம் ஹர்த்தவியம் சொல்லுவாள். இல்லை சரியாக சொல்கிறேன்னா ஹர்த்தவியம் சொல்லுவாள். அதாவது இதெல்லாம் அத்தியாகாரம் செய்ய வேண்டும். இந்த அஸ்மின் தஸ்மாத் இந்த பதங்கள்லாம் சதாம் பகு அதி மனோகரம் ரசிகானாம் யதேப்சித மனோகரம் இத்தியர்த்தः. அதனால் அதிகமாக ந பவதி, அவர்களுக்கு அதி மனோகரமாக ரசிகர்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அவ்வளோ மனோகரமாக ந பவதி இல்லை. தர்ஹி கத்தியமேவ கர்த்தவியம் இத்தியாக. அப்படின்னா கத்தியமே பண்ணிட்டு போங்களேன். உங்களுக்கு கத்தியம் இல்லைன்ற குறையினால் ரசிகர்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, கத்தியமே பண்ணுங்களேன்னு சொன்னால் அதுக்கு சொல்கிறார் கத்தியம் ச கத்தியம் அப்படி தத்து காதம்பரியாதிக்கம். அதுக்கு உதாரணம் காதம்பரி இத்தியாதிகள்லாம். பத்யம் விஜகத்து பத்தியரகிதம். பத்யம் விஜகத்துன்னு சொன்னால் விஜகத்துனா அதை விட்டுன்னு அர்த்தம். சாஸ்திரங்களில் ஜஹல் லக்ஷணா அஜஹல் லக்ஷணாலாம் சொல்லுவாள். விட்டுட்டு இரண்டாவது அர்த்தம் பண்ணுறது, விடாமல் இரண்டாவது அர்த்தம் பண்ணுறதுலாம். அது மாதிரி இங்கே விஜகத்துன்னு சொன்னால் விட்டுட்டு இருக்கக்கூடிய பத்தியரகிதம். பத்தியம் இல்லாதது வித்யதே இருக்குது, அதுவும் ப்ராக்கெட்டில். தஸ்மாத் ததபி, அதனால் அதுவும். இது இந்த விஜகத் இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால் ஓஹாக் தியாகே.
நம்ம வெறும் தாத்து ரூப் மஞ்சரி பார்த்தா ஹா தியாகின்னு இருக்கும், அபேண்டன்னு போட்டுப்பா. அதுக்கு ஓஹாக்குன்னு இந்த தாத்துக்களுக்கெல்லாம் முன்னையும் பின்னையும் முற்சேர்க்கை பெருச்சேர்க்கை இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு காரியம் வச்சிருப்பார் பாணினி. அதனால் ஓஹாக் தியாகே இத்தியஸ்மாத் சத்ரு பிரத்யேக. அந்த ஹான்ற அதில் மிஞ்சி இருக்கிறது ஹா தான் வரும். அதனுடைய அதில் சத்ரு பிரத்யம். சத்ரு பிரத்யம்ன்றது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸு. அது வந்து கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவாள். பட்டன் அஸ்தி அப்படின்னா படித்து கொண்டு இருக்கிறான்னு வரும். ரெண்டாவது அது விசேஷணமாகவும் ஆகும். பட்டன் பாலக தூரதர்ஷனம் பஷ்யதி இப்படிலாம் அது வந்து ஒரு உங்களுக்கு விசேஷணமாகவும் வரும் இந்த சத்ரு பிரத்யமானது. அதனால் அதை பயன்படுத்தியிருக்கார். புதானாம் உபயோரப்பி மர்மஜ பண்டிதானாம். புதானாம்னு சொன்னால் இந்த ரெண்டுத்தையும் பற்றி அதனுடைய தாத்பரியத்தை அறிந்தவர்கள், மர்மஜ பண்டிதானாம் அவர்களுக்கு ஆஸ்வாத்தியதாம் ருச்சியர்ஹதாம் ந பிரதிபத்தியத்தை ந பிராப்னோதி. அவர்கள் விரும்பும்படியாக அவர்கள் ருசிக்கும்படியாக இருப்பதில்லை. தரிகி கிம் விதம் இஷ்டம் சியாத்து. அப்போனா எப்படி இருந்தால் தான் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் இத்தியாகாங்ஷாயாம் ஆக ஆதத்தே இதி. அதனால் அது ஒரு கேள்வி வரும் இல்லையா, அப்போ எப்படி தான் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அதை ஆரம்பிக்கிறார் ஆதத்தே. கொடுக்கின்றேன்ற அர்த்தம் அல்லது எடுத்துக்கொள்கிறேன்ற அர்த்தம் வரும். ஹி யஸ்மாத் ஆதத்தே ஹி அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஹேத்து. யஸ்மாத் காரணாத் தயோர் கத்திய பத்யோகோ உபயோகோ பிரயோக பிரகிருஷ்ட யோக. பிரயோகன்னு சொன்னால் பிரயோகம்னு சொன்னால் பொதுவாக சொன்னால் அது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸிக்யூஷன் வரும். ஆனால் இந்த இடத்துல பிரகிருஷ்ட யோக நன்றாக சேர்த்தல், அவைகளுடைய சேர்க்கை. அஸ்தி யஸ்மின் சஹ எது இந்த இந்த கிரந்தம் தயோஹோ பிரயோக அஸ்மின் யஸ்மின் சஹ அஸ்தி. அத்த அது ஒரு ஒரு பிரயோகத்தை இது வியாக்கரண விசேஷம் காண்பிக்கிறார், அதை நம்ம விட்டுடலாம். தாதிருஷ சம்பு பிரபந்தா. ஸோ இந்த ரெண்டும் இருக்கக்கூடியது தான் சம்பு பிரபந்தம்னு அதற்கு பெயர். கத்திய பத்யாத்மகம் காவியம் சம்பூரித்யபிதீயத்தே இது வச்சனாத்னு ஒரு வச்சனம் இருக்குது, பிரமாணம் இருக்குது. கத்திய பத்யாத்மகம் காவியம், கத்தியத்தையும் பத்தியத்தையும் ஆத்மகம் சொன்னால் அதை உடையதாக இருக்கக்கூடிய காவியத்துக்கு சம்பு என்று பெயர். ஆமோதஸ்ய ஆனந்தஸ்ய, அது ஆமோத பூமோதயம் சொன்னார் இல்லையா, அந்த ஆமோதஸ்ன்னு சொன்னால் ஆனந்தஸ்ய சந்தோஷத்திற்கு. முத் பிரீத்திஹி பிரமதோ ஹர்ஷ பிரமோதாமோத சம்மதாகனு அமரகோஷத்தை காண்பிக்கிற சந்தோஷம் காண்பிக்கிறதுக்காக. பூம்னஹ பூமோதயம் இருக்கு இல்லையா, அது பூம்னஹ அதிசயஸ்ய உதயம் உற்பத்திம் விதத்தே கரோதி. பூமோதயம்னா என்ன சொன்னால் ஒரு அதிசயம், எக்ஸீடிங்லியாக இருக்குது. அதனுடைய அதை உற்பத்தி செய்கிறது. விதத்தேன்னு சொன்னால் கரோதி. போனதுலேயே பார்த்தோம் வெங்கடாத்வரி விதத்தேன்னு, இங்கேயும் கரோதி. ஹி யதஹ மறுபடியும் சங்க கஸ்ய ஹி, ரெண்டு ஹி போட்டிருக்கார். ரெண்டுத்துக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்குது, அதாவது தனித்தனி பிரயோஜனம் இருக்குது. ஹீன யதஹ யஸ்மாத் மாத்வீகம் மதுச்ச மது மாத்வீக மத்தியோக இத்தியமரஹ. மாத்வீகம்னா மது, அமரகோஷத்தில் சொல்லப்பட்டிருக்க. மது என்றால் மாத்வீகம். மிருத்வீகான்னு சொன்னால் திராட்சா. மிருத்வீகா கோஸ்தனி திராட்சா இத்தியமரஹ. ஸோ மிருத்வீகான்னு சொன்னால் திராட்சை. தயோஹோ சங்கஹ ஏக்கத்திர யோகா. சங்கஹனா ரெண்டுத்துடைய ஒரே இடத்தில் சேர்க்கை. கஸ்ய மனசே நஸ்வதேத கஸ்ய மனசி ருச்சிம் நோத்பாதையேத்து அப்படிங்கிறார். யாரோட மனசில் தான் இது சுவைக்கும்படியாக இருக்காது, மனசில் வந்து ருச்சி ஏற்படுத்தாது. அபிது சர்வஸ்மை ரோச்சதே இத்தியர்த்தः. ஆனால் எல்லாருக்கும் இது பிடித்ததாக இருக்கும். ஸ்வத ஆஸ்வாதனே இத்தியஸ்ய விதிலிங் ரூபம். அது அந்த அந்த தாத்து வந்து ஸ்வத ஆஸ்வாதனே ஸ்வதேத்த இருக்கணும். ஸ்வதத்தேன்னு ரூபம். அது வந்ததே வந்து வந்தேத்த நாக மாதிரி ஸ்வதேத்த விதிலிங் ரூபம். அது யாருக்கு தான் இருக்காது கேள்விக்குறியோட. சரியா. மனசே இத்தியத்திரச்ச ருச்சியர்த்தானாம் பிரியமானக இது சதுர்த்தி. மனசேன்னு அந்த ஸ்வதேத்தன் வந்திருக்கோனோ, அந்த ருச்சியர்த்தத்தை வந்ததுனால ருச்சி தாத்துக்கு எப்பயுமே சதுர்த்தி வரும். அதனால மனசேன்னு ஆயிருக்கு. அர்த்தாந்தர நியாச அலங்கார அத்த அலங்கார அலங்கார சாஸ்திரம் பண்ணி ரொம்ப வாசியதில்லை, அதனால் அர்த்தாந்தர நியாசம்னு இதுக்கு பெயர். விசேஷேன சாமானியஸ்ய சமர்த்தனாத்துன்னு விசேஷத்தை கொண்டு சாமானியமான விஷயத்தை சமர்த்தனம் செய்வதனால் அப்படின்னாச்சு. அதாவது லக்ஷணம். ததுக்தம் சாமானியம் வா விசேஷோ வா ததன்யன சமர்த்தியதே எத்திர சக அர்த்தாந்தர நியாசகன்னு. சாமானியத்தை விசேஷத்தை வைத்துக்கொண்டோ விசேஷத்தை சாமானியத்தை வைத்துக்கொண்டோ சமர்த்தனம் செய்யப்பட்டால் அது அந்த இடத்துல அர்த்தாந்தர நியாசகன்னு அதுக்கு லக்ஷணம். விருத்தம் வந்து ஷார்தூல விக்ரீடிதம். அதுக்கு முன்னாடியே ரெண்டாவது ஸ்லோகத்திலேயே அதனுடைய லக்ஷணத்தை சொல்லிட்டார். சூர்யாஸ்வைர் மசஜாஸ் ததாஸ் ச குரவஹ
ஷார்தூல விக்ரீடித்தம்னு இதெல்லாம் அந்த சாஸ்திரத்துக்குள்ளே போனால் தான் புரியும். ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த ஜகார தகார அதுக்கெல்லாம் ஒரு இது இருக்குது. தகனம் கணங்கள் அதெல்லாம் சகனம் ஜகனம் தகனம்லாம் வரும். அதை வாசித்தா தான் அதை நல்லா சொல்ல முடியும். பட் இப்போ நமக்கு அதெல்லாம் ஃபோக்கஸ் இல்லை, வெறும் ஆஸ்வாதனம் மட்டும்தான், காவியத்துடைய ஆஸ்வாதனம். இதான் 3, 4 இந்த பத்தியங்களுடைய அர்த்தம். மேற்கொண்டு 5, 6 மேற்கொண்டு பார்க்கலாம். அஸ்மத் குரு பரம்பராய நமஹ. ஸ்ரீ குருபியோ நமஹ. வெங்கடாத்வரிணே கவயே நமஹ.